தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முழுக்கு ஞானஸ்நானம் அவசியமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இன்றைக்கு திருச்சபைகளில் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரிசுத்தமாயிருவீங்களா? முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டா புனிதராயிருவீங்களா? முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயிருவீங்களா? அதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அதை கேலி கூத்தா பேசுவாங்க. என்ன பிரதர், குழந்தைகளுக்கு போய் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. பைபிளில் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதா வரலாறு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படவில்லை, உண்மைதான். ஏன்னா அன்னைக்கு எரும மாடு மாதிரி வளர்ந்தாங்க பார்த்தீங்களா, 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆனவங்க. அவங்க கூட இயேசுநாதரை பிதாவுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவசிக்கலை. அப்படி இருக்கும்போது குழந்தை விசுவசிக்குமா? வாய்ப்பே கிடையாது. அதனால் அன்னைக்கு குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல. தானாக முன் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தவங்களை பார்த்து கூட என்ன சொல்கிறாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லுவாங்க. வரப்போகும் சினத்திலிருந்து உங்களை தப்பு வைப்பவன் யார்? மரங்களின் அருகே கோடாரி வைத்தாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். ஏன்னா அன்றைக்கி 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு ஆனவங்க கூட இயேசுநாதரை தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவசிக்கலை. ஆனால் இன்றைக்கி தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி விசுவசித்தாங்க பார்த்தீங்களா. பரம்பரையாக விசுவசித்து வாழ்ந்தவங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுது. ஏன் கொடுக்கப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்கள் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வராங்க. அந்த முழுக்கு ஞானஸ்நானத்தை பொறுத்தவரை ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, நீங்கள் திருமுழுக்கில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மரித்தீர்கள், அடக்கம் செய்யப்பட்டுள்ளீர்கள், உயிர்த்தெழுந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருமுழுக்கின் போது அந்த குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுகிறது. புதுவாழ்வு பெறுவதற்காக உயிர்த்தெழுகிறது. அதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவோடு கட்டப்படுகிறது அந்த குழந்தை. அந்த ஞானஸ்நானத்தின் பொழுது வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா அப்படின்ட்டு கேட்பாப்புல. பிசாசை வெறுக்கிறீர்களா, பிசாசின் செயல்களை விட்டு விடுகிறீர்களா அப்படின்னு குருவானவர் கேட்பாப்புல. விட்டு விடுகிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன், பிசாசின் செயல்களை விட்டு விடுகிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பாங்க. குழந்தை வாக்குறுதி கொடுக்காது. குழந்தைகள் சார்பாக பெற்றோர் வாக்குறுதி கொடுப்பாங்க. அந்த குழந்தையை அந்த பிசாசின் பிடியிலிருந்து விட்டு விடுவாங்க, இயேசுவை விசுவசிப்பாங்க, இயேசு கிறிஸ்துடைய அந்த அடைக்கலத்தில் வளர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுது. அந்த 18 வருஷம் கழித்து அந்த குழந்தை பெரியாளான பிறகு ஒவ்வொரு ஈஸ்டர் பண்டிகையின் பொழுதும் அந்த வாக்குறுதி புதுப்பிக்கப்படுது. ஞானஸ்நான வாக்குறுதி. பிசாசை விட்டு விடுகிறீர்களா? உடனே அந்த குழந்தை பெரியாளானா முழு மனதோடு விட்டு விடுகிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? விசுவசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆக அந்த 18 வருஷம் அந்த குழந்தை சார்பாக பெற்றோர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். பெரியாளனா அந்த குழந்தை விவரம் தெரிஞ்சு அதுவே வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஆக குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதாக வரலாறு கிடையாதுன்பாங்க. வரலாறு கிடையாது. ஏன்னா அன்னைக்கு பெரிய ஆட்களை விசுவசிக்கலை. இப்போ அப்படி கிடையாது. பெரிய ஆட்களாம் விசுவசித்து அவங்க தங்களுடைய குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம். திருமுழுக்கில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கட்டப்படுகிறீர்கள். இதே 18 வயசான பிறகு முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. முழுக்கு ஞானஸ்தானம் தான் பெருசு அப்படின்றாங்க. அந்த முழுக்கு ஞானஸ்தானம் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்களா அப்படின்னு கேள்விக்குறி. ஏன்னா 18 வயசு ஆன உடனே எப்போன்னு பெற்றோர்கள் காத்திருப்பாங்க. உடனே போய் பிரதர், என் பிள்ளைக்கு 18 வயசு ஆச்சு, முழுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? முழுக்கு ஞானஸ்தானம். அதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் உண்மையில் கிறிஸ்துவோடு மரித்தீர்கள் என்று சொன்னால், ஞானஸ்நானத்தின் பொழுது உண்மையிலேயே கிறிஸ்துவோடு மரித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருப்பீர்கள், புது வாழ்வு வாழ உயிர்த்தெழுந்திருப்பீர்கள். நீங்கள் பேருக்கு நான் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவை, அது பிரயோஜனமே கிடையாது. அதுதான். அதனால் ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளம். ஆனால் ஞானஸ்நானத்தின் பொழுது உண்மையாக நீங்கள் மரிக்கணும். உண்மையாக மரித்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாக அடக்கம் செய்யப்படுவீர்கள், உண்மையாக உயிர்த்தெழுவீர்கள், உண்மையாக புது வாழ்வு வாழ்வீர்கள். அதுதான் ஞானஸ்நானம். எப்போ எடுக்கலாம்? அறியாத வயசில் கூட எடுக்கலாம். ஆனால் விவரம் தெரிஞ்ச பிறகு
அந்த ஈஸ்டர் பண்டிகையின் பொழுது ஞானஸ்நான வாக்குறுதிகள் புதுப்பிக்கப்படுது பார்த்தீங்களா? அப்போ மனசு ஓந்து வாக்குறுதி கொடுக்கணும். இயேசுநாதரை விசுவசிக்கிறீர்களா? விசுவசிக்கிறேன். பாவச்செயல்களை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். பிசாசை வெறுக்கிறீர்களா? வெறுக்கிறேன். பிசாசின் செயல்களை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன் அப்படின்னு நற்கருணைநாதர் முன்னாடி அறிக்கை சொல்லி அவங்க புது வாழ்வு வாழ்கிறாங்க. ஆகவே அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆக முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கிறிஸ்தவர்கள், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் ரட்சிக்கப்பட்டாங்க, முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தை ஞானஸ்தானம் தப்பு கிடையாது. அதே இது தெளிப்பு ஞானஸ்தானம் தப்பு கிடையாது. தண்ணியில் முக்கி எடுத்தனால உடனே பரிசுத்தாவி இறங்கிடுதா? அப்படிலாம் கிடையாது. இல்லை, அவங்க இதில் தண்ணியை தெளிக்க தான் தேவைப்படுதாங்க. இங்கே நாங்கள் தண்ணியில் முக்கி எடுப்போம். ஒருத்தர் சொல்கிறாப்புல, இங்கே எடுக்கிற ஞானஸ்தானம்லாம் சும்மா அந்த கம்மாவில் கூட்டிகிட்டு போய் முக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது, தொட்டியில் முக்கி எடுக்கிற ஞானஸ்தானம்லாம் உண்மையான ஞானஸ்தானம் கிடையாது பிரதர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார் பார்த்தீங்களா, யோர்தான். அந்த யோர்தான் நதியில் முக்கி எடுக்கணும், அதுதான் உண்மையான ஞானஸ்தானம். அப்போ உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் பூரா அங்கே தான் போகணும் யோர்தானுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்னா. அதனால் ஞானஸ்நானம் ஒரு அடையாளம். உண்மையாக மரித்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாக அடக்கம் செய்யப்படுவீர்கள், உண்மையாக உயிர்த்தெழுவீர்கள், புது வாழ்வு வாழ்வீர்கள். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கப்படும் போது நீங்கள் விவரம் தெரியாமல் கூட எடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் ஞானஸ்தானத்திற்கு பிறகு உங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் கூட நீங்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு ஏற்பபடி தன்னுடைய வாழ்க்கையை வாழணும். கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, இயேசுநாதருடைய வாழ்க்கை, இயேசுநாதருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நீங்கள் அடிபணிஞ்சு அவருக்கு ஏற்ற மனநிலையில் வாழணும். அதுதான் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கை ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அடையாளம். சும்மா நீங்கள் முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு மறுவாரம் போய் சரக்கடிக்கிறது, எல்லா கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுறது, பாவ செயல்களில் ஈடுபடுறது, அப்போ அர்த்தமே கிடையாது அந்த ஞானஸ்தானம். ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் தவறல்ல, முழுக்கு ஞானஸ்தானம் தவறல்ல. முழுக்கு ஞானஸ்தானம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அல்ல, அவசியம் அல்ல.